மாறி இருக்காங்க 64ல இருந்து. கலைஞர் 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 கலைஞர், ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின், இனி உதயநிதி உதயநிதி உதயநிதி. என்னங்க சொல்லுங்க, சமூக நீதி மாத்த சொல்லுங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. இப்ப கேக்குறேன். ஐயோ ஐயோ, களத்துல ஆக்டிவா இருக்கு யாரோ 4% போட்டு. ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். நம்ம ஐயா சாமி இல்ல அதான் நான் தப்பா நினைச்சேன். இல்ல எனக்கு கன்ஃபார்ம் கொஞ்சம் கம்மியான நக்கல்யா அவனுக்கு. திராவிடத்தை 16 விழுக்காடு வரைக்கும் வாங்கிருக்கோம். வேற யாருமே இல்ல. போ, நீங்க மட்டும்தான் இருந்தீங்க எதிர்கட்சி. 8.22 விழுக்காடு மைக்க கையில் பிடிக்கவா? ஓ, அதுலதான் அதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்பத்துல இருந்து. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கேள்வி என்னன்னா, அன்னைக்கு திராவிடத்தை கையில எடுத்துக்கிட்டு முருகர் கிருஷ்ணரை திட்டிட்டு, இன்னைக்கு கிருஷ்ணர் முருகன் கையில எடுத்து வச்சு பெரியாரை திட்டிக்கிட்டு, பெரியாரை எதிர்ப்பது கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு பெரியார் இருக்கிறது ஒரு வேலையா பண்ணிட்டு, தமிழ் தேசிய கடப்பாரத்தை குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு பிராமண கடப்பாரை எடுத்து வந்து தமிழ் தேசிய கடப்பாரைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சார் கேக்குறல சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா? எங்களை கேட்டது இருக்கட்டும், உங்களையும் கேட்டார்ல, நீங்க சொல்லுங்க. திராவிடத்தை உடைக்க தமிழ் தேசியம் இருக்கும்போது எதுக்கு பிராமண கடப்பாரைன்ற கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க. அதுக்கு பதிலே இல்ல. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இவ்வளவு நிலைப்பாடுகளை மாத்தின அண்ணன், நாங்க கூட்டணி பார்த்துட்டோம், நாங்க பேச்ச மாத்திட்டோம்ன்றாரு. எந்த இடத்துலயும் நாங்க அவங்களை பத்தி பேசவே இல்ல. என்ன பாரு, நல்லா பாரு, நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். நாங்க இவர்களுடைய கோட்பாடுகளோட உடன்படாதனால நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் யாரோடையும் கூட்டணி வைக்காது, இனிமேலும் வைக்க மாட்டோம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. தனித்து விடப்பட்டுட்டாங்க இந்த அரசியல் தளத்துல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அன்ப்ரூவன் பார்ட்டியா இருக்கு. அது என்னடா சொன்னாம என்ன புடிச்ச அவ்வளவு கோடி பேர் காட்ட வெளியில. அக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க, கேள்வி கேட்டேன்னு இது அப்படியே கொஞ்சம் ப்ளே பண்ணி நினைக்கிறேன். அதெல்லாம் தேவையே இல்ல. கூட்டணி தான் பாவம், அந்த முகத்துல எவ்வளவு டிசப்பாயின்மென்ட் பாருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வரும்போது ஓகே சொல்லுங்க. ஏப்ரல் ஃபூல். ஸ்டேஜ்ல சீமான் அண்ணன் சொன்ன வார்த்தை, என் தம்பி இதை வந்துட்டாரு இல்ல, வந்தாருன்னா துணை முதல்வர் ஆக்குவேன்னாரு. சாட்டை அண்ணன் மீடியாக்கு மீடியா போய் உட்காந்துட்டு மைக்க கையில் பிடிக்கலான்னு பாட்டு பாடினாரு, எங்களுக்காக தான் பாடினாரு. இதோ வந்துட்டாரு இல்ல அலையன்ஸ், சின்னாக்கா என்ன பாத்துங்க, வந்துட்டாருல அலையன்ஸ்க்கு, எங்க கூட தான் வராரு அப்படின்னு கதறிட்டு, நாங்க ஸ்டேஜ்ல கூட்டத்தை பார்த்தோன்னே ஐயோ வந்திருக்கிற ரியல் பாஸ் போல இருக்கு, இங்க நம்ம பப்பு வேகாதுன்னு சொல்லி தனியா ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது அவங்கள பத்தி பேசி இருக்கமா? அட்லீஸ்ட் அவங்க பேசாத மேடை எங்களை பத்தி இல்ல, அவங்கள பேசுற ஒரு மேடை கூட இல்ல. இங்க கூட நான் அக்காவை கன்சிடர் பண்ணவே இல்ல. சொல்லாதராச்சாரி, என்னால தாய்க்க முடியாது. அவங்க எல்லாம் வாண்டடா வர்றாங்க, இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். இந்த அளவுக்கு தான் நாங்க நாம் தமிழ் கன்சிடர் பண்றோம். உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. எங்க வீட்டுல விஜய் இல்லங்க. இந்த பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்க யார் வீட்டுல விஜய் இருந்தா சொல்லுங்க. எங்க வீட்டுல விஜய் இருந்தா தலையிலே ஒரு அடி டப்புன்னு. கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. விஜய் பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்ப அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது, தலைவன் கோடி பறக்குது, மூன்றெழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன அவன் பண்பா அப்படின்ட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் இல்லையா? வணக்கம்டா தேனில இருந்து அண்ணே, சாட்டமுரி அண்ணே, நல்லா இருக்கியா? நீயா எங்க வந்த? தொட்டுட்டு போ வந்தியா? தொடுறா தொடுறா, தொட்டுட்டு போடா. ஐயோ, எங்க அண்ணே சீமான் அண்ணே, உன்னை செருப்படுத்த அடிச்சாலும் நீ திருந்த மாட்டேனே. பேசாத பேசாத, தளபதி விஜய் அண்ணே தம்பியை பத்தி பேசாதீங்க யாரும், நம்ம கட்சி வேலையை பாருங்க அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் அண்ணே உன்னை செருப்பு கொண்டு அடிச்சாலும் நீ திருந்த மாட்ட. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். அவரு கானா பாட்டு பாடி இருக்காரு. கானா பாட்டுக்கு இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுவாங்க எங்க ஊர் கிராமத்துக்குள்ள எல்லாம்.
உனக்கு காணா பாட்டுக்கு என்ன டிஸ்கோ டான்ஸ் ஆடு வாங்கிக்க. இப்ப டான்ஸுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உங்க தலைவர் மரத்திட்ட பேசிட்டு இருக்காருயா, மரத்திட்ட. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. என் மயன் என்ன அண்ணன் சீமானன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்கிறியா? என் மயன் என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? மரத்திட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? என்ன சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, தண்ணி டெய்லியும் ஊத்துறாங்களா ஊத்த மாட்டாங்களா? இதை போய் மரம் கேக்குதாக்கா? சித்திரவத காமெடி தான் பண்ணுவ நீயே. காமெடி மயிர் பண்ணிக்கிட்டு இருக்க. நே சீமானண்ணே, சாத்தமுடிய சீமானண்ணே சொன்னாலே இவர் கேட்க மாட்டாரு. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். ரொம்ப கண்ட்ரோலாங்கிறது ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் சூழ்நிலை அப்படி. ஆமா, சின்னவரே நான் பாத்துக்கிறேன்றாரு, பெரியவரு முறைக்கிறாரு. பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? உதயநிதியை நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு ஒரு செக்யூரிட்டி தேவையா? அதை பத்தி கேவலமா ஒருத்தன் பேசுறதுக்கு காரணம் உதயநிதி தான் சொல்லி இவனே வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இப்ப தெரிஞ்சுக்குங்க, 2026 உதயநிதி எப்பேற்பட்ட தலைவர் நீங்க புரிஞ்சுக்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியாடி முன்னாடி பாடி மவுல உன் பல்ல புடுங்குறேன். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துத்தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள். எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது. போடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. இப்ப பிரைமரி எதிரியா நாங்க திமுகவை பாக்குறோம், அதனால திமுகவை விமர்சிக்கிறோம். எதிரியே தேவைப்படும் போது நாங்க பாஜகவை விமர்சிக்கிறோம்ன்றீங்க. நாம் தமிழர் களத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் எதிர்வினை ஆற்ற தாவைக்க மறுக்கிறீங்க? தமிழகத்துல ஒரு 30-40 கட்சிகள் இருக்கு. சின்ன சின்ன கிளைகளை, சின்ன சின்ன கூட்டத்தை கண்டிப்பாக நம்ம பேசி நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து. இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா, அசிங்கப்படுத்த. யார் யாரெல்லாம் சும்மா 15 வருஷமாக வெறும் கூட்டமாக நடத்தி கொண்டு சிறு கூட்டமாக இருப்பவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம். 8.2% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க சார். நான் எம்எல்ஏல ஜெயிக்க மாட்டேன், எம்பியில ஜெயிக்க மாட்டேன், எந்த தேர்தலையும் ஜெயிக்க மாட்டேன், ஆனா இப்படியே பேசிட்டு இருப்பேங்கிறாரு. அவர்கிட்ட நீங்க என்ன பேசி என்ன ஆக போகுது? இது மாதிரி தெருவுக்கு 4 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நேரம் என்ன ஆகும்? நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்ல, நம்மள அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம்.